ஒரு அருமையான மனிதரை நம்ம சந்திக்க போகிறோம். நம்ம பூண்டியில் ரொம்ப பிரமாதமான மனிதர்களும் இவரும் ஒருத்தர். ரத்தனமாக ஜொலிக்கிறவர். அவருக்கு வயசு என்ன நினைக்கிறீங்க? 67 வயசு. ஆனால் இந்த 67 வயசில் அந்த மனிதர் செய்யக்கூடிய வேலைகளை பாருங்கள். எத்தனையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்படியான ஒரு மனிதர் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு பாருங்கள். அவர் என்னென்னலாம் செய்யப்படுறா பாருங்கள். முதல்ல அவருடைய அறிமுகத்தை நம்ம கேட்டுக்கணும். என் வாயில் சொன்னால் கூட அது நல்லா இருக்காது, அவர் வாயில் இப்போ சொல்லுவார் பாருங்கள். ஐயா, நீங்கள் யார்? கராத்தே, யோகா, பரதம், ஜிம்னாஸ்டிக், அத்லெட்டிக், ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், ஹடில்ஸு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட்டில் செகண்ட், தேர்டு போயிட்டுருக்கிறேன் ஹடில்ஸில். ஒரு கைதட்டல் ஜோராக கொடுங்க. முடிஞ்சால் அவரை கூப்பிட்டு வந்து அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அந்த மனிதரை அங்கீகரிங்க. இவர் வந்து சாதாரணமாக நம்ம ஊரில் ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்காரு. இனிமேல் அவர் ஜாலியாக போகவே கூடாது. எல்லோரும் இவரை வந்து ஐயா ஐயா இருங்க ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி அவர் இந்த பக்கமே வரக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் அவர் என்ன பண்ண போகிறாரு பாருங்கள். பள்ளிகளுக்கு போயிட்டுருக்கிறேன். பள்ளிகளுக்கு யோகா, கராத்தே, பரதநாட்டியம், மூச்சு பயிற்சி, அது போக காவல்துறைக்கு நம்ம மாணவர்களில் போயிட்டுருக்குறாங்க. திருப்பூர் காவல்படை ஆயுதப்படை, கோவை ஆயுதப்படை, டிஐஜி திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும் நமது மாணவர்கள் பயிற்சி, கராத்தே, யோகா பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க. அற்புதம். இப்போ ஐயா செய்ய போகிறாரு பயிற்சி. எப்படி செய்கிறாரு பாருங்கள். பிரமாதமாக இங்கே பாருங்களேன். இந்த வயசில் எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி எனக்கு 53 ஆச்சு. என்னால் அவர் செய்கிற மாதிரி செய்ய முடியாது. அவரை விட நான் வந்து வெயிட்டு கம்மி தான். ஆனால் என்னால் அது மாதிரி செய்ய முடியாது. ஐயா பார்த்தீங்களா, 67ன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? யாருமே நம்பவே மாட்டாங்க. ஸோ வயசு அப்படிங்கிறது உடலை பொறுத்தது அல்ல, மனதை பொறுத்தது. அந்த மனதை இளமையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 100 வயசில் கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். அதுதான் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். 50 வயசானாவே வந்து ஐயோ எனக்கு வயசாயிருச்சு, நான் அப்படி நடக்க மாட்டேன், இப்படி நடக்க மாட்டேன், அங்கே திரும்பாத, இங்கே திரும்பாத, பின்னாடி போகாத, முன்னாடி வராத, எத்தனை கட்டுப்பாடுகள், எத்தனை ஏன் நம்முடைய வாழ்வியலானது கெட்டு போயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணிட்டோம் இல்லையா? சர்வ நாசம் பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறிவியல் முன்னேற்றத்தில் அது மூலமாக வந்து புதிய கருவிகளை கண்டுபிடிச்சி நம்முடைய வேலைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமானா கிடையாது. அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன் நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க, ஏன் நம்ம ஆரோக்கியமாக இல்லை? அவங்கக்கிட்ட அந்த அறிவியலே இல்லை, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்மக்கிட்ட எல்லா அறிவியலும் இருக்குது, ஆனால் வாழ்க்கை நாசமாக போச்சு. அப்போ என்ன காரணம்? இதை யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பெரியவங்க, நான் கேட்டுக்கிறேன், பெற்றோர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து குழந்தைகளை வந்து சோம்பேறியாக வளர்த்திடாதீங்க. ஏன்னா அறிவியல் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால எல்லா வகையிலையும் அவனை வந்து சோம்பேறியாக ஆக்கிடாதீங்க. அவனை வந்து ஒரு பலசாலியாக மாற்றணும், அவனை ஒரு திடசாலியாக மாற்றணும், அவனை ஒரு மனசாலியாக மாற்றணும், அவனை ஒரு பொறுமைசாலியாக மாற்றணும். அப்படியெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அவனை நீங்கள் வந்து எல்லா விதமான வேலைகளுக்கும் உட்படுத்தினா தான் சாத்தியம். கடைக்கு போக சொல்லணும், பெரியவங்க கூட பேச சொல்லணும், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை செய்ய வைக்கணும். காலையில் 4-5 மணிக்கு இலை வச்சு தான் ஆகணும். திரும்ப நான் சொல்கிறேன், இலை வச்சு தான் ஆகணும். அது என்ன குழந்தைங்க 7 மணி வரைக்கும் தூங்குறது? உங்களுக்கு அது பெருமையாக இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது நீங்கள் தாங்கிறது உங்களுக்கு புரியாமையே நீங்கள் அதை செஞ்சிட்ருக்கீங்க. குழந்தைகளை 4:30 மணிக்கு 5 மணிக்கு தயவு செய்து எழுப்பி அறிமுகப்படுத்துங்க பிரம்ம முகூர்த்தத்தை அவங்களுக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுகின்ற எந்த குழந்தையும் தோற்றதா சரித்திரமே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. மனம் லயப்படுகின்ற அருமையான கணம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அதை விட்டுட்டு அதை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணால் நம்மளால் வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு மேலே நம்மளால் போக முடியாது. அதனால் தயவுசெய்து பெற்றோர்கள் இங்கே பாருங்கள், என்னென்னமெல்லாம் பயிற்சி பண்ணுறாரு பாருங்களேன். ஐயா அப்படியே அந்த இதெல்லாம் பண்ணுவீங்களே கடுமையாக செய்யணும், 5 நிமிஷத்தில் முடிக்கலாம், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. நல்ல கடுமையான பயிற்சிகளை செய்யுங்க. அதுக்கு நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் முதல்ல பயிற்சி முடிங்க. நல்ல பயிற்சி 2 பயிற்சி, இன்னும் 1/2 நிமிஷம் தான் இருக்குது. நல்ல பயிற்சி, கடுமையான பயிற்சிகளை செஞ்சு காமிங்க. கடுமையான பயிற்சிகள் இன்னும் 35 செகண்ட் தான் இருக்குது. அப்படி 1 2 3 4 போதும். அடுத்தது அப்படி யோகா, அடுத்தது காலை எப்படி வளைக்கிறார், எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறாரு பாருங்கள், எவ்வளோ பிரமாதமாக ஸ்ட்ரெச் பண்ணுறாரு பாருங்கள். அடேங்கப்பா அருமை அருமையாக செஞ்சீங்க.
அடுத்தது ஆஹா ஆஹா, காலு பாதமெல்லாம் அப்படி ஸ்ட்ரெச் ஆகி மேலே அப்படியே மேலே போகுது. அற்புதம். அப்படியே காற்று நல்லா உள்ளே இழுத்துக்கிறார். வணக்கம் சொல்கிறார். ஓகே, அற்புதம். எல்லோரும் கைத்தட்டிருங்க. இந்த மனிதரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஐயா நம்பரை சொல்லுங்கள். ஐயா நம்பரை சொல்லுங்கள். 82 488 17 582. ஐயாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பழனிசாமி. அற்புதமான மனிதர், சிறந்த மனிதர். பள்ளிக்கூட நிர்வாகங்கள் தயவுசெய்து கவனிங்க. இவர் மாதிரி ஆத்மார்த்தமான ஒருத்தரை போட்டால் தான் குழந்தைகளுக்கு போய் சேரும் அந்த யோகக்கலையும் அந்த நடனக்கலையும் அந்த கராத்தையும். சும்மா காசுக்காக வேலை செய்கிறவங்கள வச்சிங்கன்னா ஒரு புண்ணியம் இருக்காது. நன்றி, வணக்கம். நல்லதை விரும்பும் முருகானந்தன். வாழ்க வளமுடன்.